அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த காணொளியில் அதாவது தம்ப்நெயில பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ விஜய் பற்றி அவதூறாக பேச நினைப்பதாக நீங்க நினைக்கலாம். நிச்சயமாக கிடையாது. விஜய் பற்றியோ, விஜயுடைய அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களை பற்றியோ, விஜய் கட்சியை பற்றியோ, அவருடைய அரசியலை பற்றியோ இந்த வீடியோவில் நான் பேச போவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை எங்களுக்கு தந்தை பெரியார் ஆகட்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகட்டும், அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், அவர்கள் எங்களுக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அப்போ ஏன் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவினுடைய நோக்கம், அதாவது விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கசப்பு, இவற்றுக்காக விவாகரத்து கேட்டு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இதை அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. இதற்கு இடையில இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்தவுடன் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கூட்டம் அப்படியே அட்டாக் பண்ணுது. யாரான்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தற்குறி வாரியர்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சங்கீதா அவர்களை மிகவும் ரொம்ப அவதூறாக உடனே அட்டாக் பண்ண தொடங்கி விட்டார்கள். ஜோம்பிஸ் மாதிரி இவங்களுடைய செயல். பொதுவாகவே இவர்கள் தற்குறிகள் அப்படி என்பது நமக்கு தெரியும். மூளையெல்லாம் ஒரு முட்டாள் கூட்டம் என்பதும் நமக்கு புரியும். விஜய் அவர்களுடைய மனைவி யாரு, அவர்களுடைய தலைவனுடைய மனைவியை ரொம்ப தரக்குறைவாக, அநாகரிகமாக, கொச்சையான வார்த்தைகளாக ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் விமர்சிக்க கூடாதோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். இதை பார்த்துட்டு உடனடியாக விஜய் தரப்பில் இருந்து, அதாவது அந்த வார் ரூம்ல இருந்து என்ன சொல்லி ஒரு மெசேஜ், அதாவது ஒரு ஆடியோவே லீக் ஆயிருக்கு. அதாவது என்ன அந்த குரல் பதிவு வருதுன்னா, இப்போ நிலைமை சரியில்லை, ஆகவே நீங்கள் சங்கீதா அவர்களை அட்டாக் செய்வதை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்திவிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் வாழ்க, வி சப்போர்ட் விஜய் அப்படி என்று நீங்கள் ஒரு ஹேஷ்டேக், ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சங்கீதா அவர்களை எக்காரணம் கொண்டும் அவதூறாக பேசாதீர்கள் அப்படின்னு அவங்களுடைய விஜயின் மூலமாக உத்தரவு வந்ததா இல்லது அவங்களுடைய தலைமை மூலமாக உத்தரவு வந்ததான்னு தெரியல. அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனாலும் இந்த தற்குறி கூட்டம் அடங்கவில்லை. சங்கீதா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அவர்களை ரொம்ப கொச்சையமாக, அநாகரிகமாக இவர்கள் விமர்சிக்கிறார்கள். விவாகரத்து என்பது எல்லா குடும்பத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்துப்போகவில்லை என்றால் யார் மீது, அதாவது கணவன் மீதாக இருக்கலாம் அல்லது மனைவி மீதாக இருக்கலாம், தவறு எந்த பக்கம் இருந்தாலும் புரிதல் ஏற்படாமல் போகும்போது அவர்கள் விவாகரத்து கேட்டு வாங்கிக் கொள்வது அவர்களுடைய உரிமை. சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேசிக்கிற தலைவன் யோகியனாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். ஆனால் அவர் அப்படி நடந்து கொண்டாரா இல்லையா என்பது அவருடைய மனைவிக்குத்தான் தெரியும். அவருடைய வலி, அவருடைய வேதனை, இவற்றையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 டிசம்பர் மாதமே இவர்கள் விவாகரத்து கோரி மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம சங்கீதாவுக்கு எப்படி நாம் அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படி என்று சொல்கிறோமோ, அதே போல அதாவது ஒரு நடிகை அப்படி என்றுதான் சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த வகையில் திரிஷா அவர்களை ஒப்பிட்டு அது ஒரு பக்கம் அவர்களை ரொம்ப வக்கிரமாக பேசுவது, அதுவும் ஏற்புடையது கிடையாது. அந்த நடிகை யார் என்பது சங்கீதா அவர்கள் அவர்களுடைய வாயால் சொல்லும் வரை நாம் ஒருவரை தவறாக பேசுவது கண்ணியமானது கிடையாது. அதாவது அது அவங்க குடும்ப பிரச்சனை. குடும்பத்தையும் அரசியலையும் ஒன்றாக போட்டு பிணைந்து ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான அரசியலை ஒருபோதும் இளைய சமூகம் கையில் எடுக்கக்கூடாது. 41 பேர் கரூர்ல செத்தப்போ விஜயை வாட்டி வதைத்து கேள்வி கேட்காமல் சர்வசாதாரணமாக அந்த 41 பேர் பலியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தூக்கி போட்டுட்டு ரொம்ப அசால்ட்டாக போனவர் தான் விஜய். அதையே கண்டுகொள்ளாத இந்த தற்குறி கூட்டம் அவர் பின்னால் அந்த சினிமா என்கிற மோகத்தால், மாய பிம்பத்தால் அவங்க இப்படிப்பட்ட விஜயோடு 27 ஆண்டுகள் வாழ்ந்த அவருடைய மனைவி, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் இயக்குனர் ஆயிட்டார், இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ற அளவுக்கு இருக்கும். 2மே கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிற பிள்ளைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஒரு பெண், ஒரு பொண்ணை பொதுவெளியில ரொம்ப அநாகரிகமாக அவர்களை பதிவிடுவது, பேசுவது, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். விஜயுடைய ரசிகர்கள் விஜி, அதான் விஜய் பாணியிலே சொல்லணும்னா விஜி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜி, இவங்கெல்லாம் பேசுற பேச்சை கேட்டா சத்தியமா சொல்றேன், இவர்கள் எல்லாம் பெண்கள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒரு பொண்ணு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குது, சங்கீதாவை அவ்வளவு கேவலமாக மட்டமாக பேசுது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது, அது என்ன வளர்ப்புனே தெரியல, என்ன பொறப்புனே தெரியல.
நாங்கள் விஜய்க்கு தங்கையாக இருப்போம், மனைவியாகவும் இருப்போம். இது எப்படி ஒரு கேவலமான வார்த்தை? தங்கச்சியாவும் இருப்ப, மனைவியாவும் இருப்ப. விஜய்க்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்லை. என்ன பேச்சு? உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? இது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை. சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட அதை இழிபிறவு இதெல்லாம் எதுக்கு இந்த சமூகத்துல வாழுது அப்படின்றதா அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தோணுது. சங்கீதா அவர்களை போஸ்ட் போடுறது, அவங்கள ரொம்ப கேவலமா கொச்சைப்படுத்துவது ஏன்? பெண் என்பதாலா? விஜய் ஆண் என்பதாலா? ஏன் விஜயை நீங்கள் கேள்வி கேட்க கூடாது? நான் இப்படி வரேன், அவர்களோட குடும்ப விஷயம், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். இதுக்கு நடுவில் இந்த சோம்பிஸ் கூட்டங்கள், தற்குறி கூட்டங்கள் சங்கீதா அவர்களை விமர்சனம் செய்வதும், சில பேர் திரிஷா அவர்களையும் விமர்சனம் செய்வதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட உறவு. அதுக்குள்ள நம்ம போக எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அடுத்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, விஜயை நோக்கி நீங்கள் ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஏண்டா தற்குறி கூட்டமே விஜயை பார்த்து, அண்ணா என்னன்னா அது உங்களை பார்த்து, உங்க படத்தை பார்த்து நாங்க எப்போ இப்படி இருக்கிறோம், உங்க மீது ரொம்ப வெறியா இருக்கிறோம், நீங்க நல்லவர்னு நினைச்சோம், நீங்க கட்டின பொண்டாட்டியே இப்படி கொடுமைப்படுத்திருக்கீங்களே, இதெல்லாம் அவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி நீங்க பிரஸ் மீட் வைங்க, பிரஸ்ஸை சந்திச்சு எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க, நீங்க நியாயமானவர்ன்ற நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு ஏன் விஜய் ஒருவன் கூட கேள்வி கேட்க மாட்டான்? ஆண் என்பதாலா? ஆதிக்க குணமா? பெண் என்றால் அடிமையா? பெண் பாதிக்கப்பட்டால் வெளியில் சொல்லக்கூடாதா? இந்த சமூக அவலம் மாற வேண்டும். அது மேட்டுக்குடியான இருந்தாலும் சரி, ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான், தண்டனைக்குரியவன் தான். இந்த மனநிலை அரசியலை படிக்காத எவனும் இந்த சமூகத்துக்கு தீண்டத்தகாதவன். விஜய கேள்வி கேளுங்கடா, அப்படி இல்லைன்னா யாருமே கேள்வி கேட்காம விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு ஒரு பெண்ணை 27 வருடம் விஜயோடு வாழ்ந்த அவருடைய மனைவியை இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துறீங்க. ஆனா விஜய ஒருத்தவன கேள்வி கேட்க மாட்டீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் போராடினாங்களா? இதுக்குத்தான் சமூக நீதி கேட்டு இன்னும் பல உயிர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறதா? ஐயா தோழர் நல்ல கண்ணு போன்றவர்கள்லாம் இதுக்காகத்தான் அப்படியே கை கரம் சுத்தமாக வாழ்ந்து மடிந்து போனார்களா? இந்த சமூகம், எதிர்கால இளைய சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப கேள்விக்குறியாக, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. விஜயனுடைய குடும்ப அரசியலை கொண்டு பொதுவெளியில் அரசியலாக்க வேண்டாம். தற்குறிகள், அதாவது சங்கீதாவை கட்டிச்சு குதறத முதல்ல நிறுத்துங்க. அது அவங்க விஷயம். அவங்க நீதிமன்றத்தில் சரியான அந்த ஒரு நியாயத்தை கேட்டு யார் மேல தவறு இருந்தாலும் தீர்ப்பு நிச்சயம் வரும். விஜய் பிரஸ் மீட் பாப்பாரா? சத்தியமா நடக்காது. அடுத்தது என்ன பண்ணுவார்னா, ஒரு பொது மேடையில் ஏறி நின்று கொண்டு சங்கீதாவை இந்த மாதிரி அதை மாற்றம் செய்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி தேர்தல் நேரத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு கூச்சம் இல்லாமல் அடுத்த மீட்டிங்ல சொல்லுவாரு. எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நேயர்களே அடுத்த வீடியோவில் என்ன கேள்வி கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நிச்சயமா விஜய் இதைத்தான் சொல்லுவார். பிரஸ் மீட்டை சந்திச்சு தான் சுத்தமானவன் என்பதை அவர் நிரூபிக்கவே மாட்டார், பேசவும் மாட்டாரு. இந்த மங்குனி அமைச்சரு இந்த எதிர்கால இளைய சமூகத்தை சீரழிக்க வந்திருக்கிற ஒரு கேடு. குடும்பத்தையும் பார்த்துக்க முடியல, நான் நாட்டை பார்த்துப்பேன். சாதாரண கிராமத்துல பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கும், யாராச்சும் ஒருத்தர் பேசும்போது, டேய் முதல்ல உன் குடும்பத்தை பாடுறா, அப்புறம் அடுத்தவனுக்கு நீ போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு விஜயோட நிலைமை. 2 பிள்ளைகள், அப்பா அம்மா மனைவி, இவர்களை பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் இவர் இந்த தமிழ்நாட்டை, தமிழகத்தை திருத்த போகிறார். எவ்வளவு முரண்பாடுகள்! ஊழலை ஒழிப்பேன், டாக்ஸ் கட்ட மாட்டேன், பெண்ணியத்தை காப்பேன், கொண்டாட்டியோட வாழ மாட்டேன், எதிர்கால இளைய சமூகத்தை நான் ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைய செய்வேன், ஆனா நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு அக்கறை காட்ட மாட்டேன். பணம் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதுமா? பணம் மட்டும் வைத்துக் கொண்டு வாழ முடியுமா? பாசம், அன்பு, நேசம் இதையெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி உயிர் வாழ முடியும்? எல்லா நேரத்திலும் பணம் கை கொடுக்குமா? இதெல்லாம் விஜய் அவர்கள் யோசித்து பார்த்து முதல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்க பாருங்க. அடுத்ததாக அரசியலில் நீங்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நீங்களும் வாங்க. திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற ரேஞ்சில நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்களை பின்பற்றி வருகிற எதிர்கால இளைய சமூகத்துக்கும் நல்லதல்ல. இது ரொம்ப பேராபத்தான அரசியல். உங்களை பார்த்து, திரையில் பார்த்து இவ்வளவு கூட்டம் உங்களுக்கு பின்னால் உங்களோடு வாழ்ந்த மனைவியையே ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கூட ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. எனக்கும் எனது மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை, அதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். நீங்கள் யாரும் என் மனைவியை, சங்கீதாவை தவறாக பேசாதீர்கள் அப்படி என்று ஒரு வார்த்தை கூட பேசாத நீ என்ன மனித இனத்தும், அதாவது நல்லா வருது வாயில, என்ன ஜென்மம்டா? கட்டின பொண்டாட்டிய ஒருத்தன் பேசினா பார்த்துட்டு சும்மா இருப்போமா? கட்டிய மனைவியை தன் கட்சி தொண்டர்களே
அவ்வளவு கேவலமாக வக்கிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை விஜய் ரசித்துக் கொண்டிருக்கிறாரா அல்லது பதில் இல்லாமல் முடித்துக் கொண்டிருக்கிறாரா அவருக்கு தான் தெரியும். பெத்த புள்ள கூட சேர மாட்டான். அப்ப நீ எப்பேற்பட்ட அப்பனா இருந்திருப்ப. இதுக்கெல்லாம் விஜய் மிக விரைவில் நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவார். ஆக விஜயை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் அதை விட்டுவிட்டு பெண் என்பதால் சங்கீதா அவர்கள் மீது தொடுக்கிற அந்த வன்மத்தை நிச்சயமாக தந்தை பெரியாரின் பெயரால், புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரால் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். நீங்க சங்கீதாவை விமர்சனம் செஞ்சாலும் கேள்வி கேட்போம், திரிஷாவை விமர்சனம் செஞ்சாலும் கேள்வி கேட்போம். ஏன்னா சங்கீதா பாதிக்கப்பட்டவர். எந்த வகையில்? விஜயோடு குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று தன் வாழ்க்கையை தொலைத்து இருக்கக்கூடியவர். திரிஷா ஒரு பெண்மணியாக சினிமாவில் நடித்து இந்த அளவுக்கு வந்து அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஆனால் அவர் மீது ஒரு பழி சுமத்தப்படுகிறது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாம அவர் மீது நாம் கலகம் விளைவிப்பது தவறான செயல். ஆக பெண்களை மதிக்க தெரிந்த பூமி நம் தமிழ் மண். அப்படி இந்த தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு பெண்களை அநாகரிகமாக விமர்சனம் செய்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநாகரிகமாக பெண்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது சமூகத்திற்கும் நம் எதிர்கால பிள்ளைகளுக்கும் நல்லது. நம்ம சொல்லிக் கொடுக்கறதா தான். ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகிட்ட பெண்களை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும், தங்கச்சியை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தா போதும். அவன் படிக்கிறான், படிக்கல, அவன் வளர்ந்து மேலோங்கி வரும்போது அவனிடத்தில் நல்ல பண்புகள் வளர்ந்திருக்கும். பெண்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து விட்டாலே இந்த சமூகத்தில் அவன் நல்ல ஒரு நிலைக்கு வந்து விடுவான். அதாவது ஒரு மதிக்கிற குணம், பணிந்து போகிற குணம், ஆளுமை குணம், இவை எல்லாம் வந்து சேரும். ஆக எதிர்கால இளைய சமூகம் நல்ல எழுச்சியை பெறும். அதை விட்டுட்டு ரொம்ப கேவலமான மட்டமான புத்தியோடு பெண்களை வக்கிர புத்தியோடு பார்க்கிற பேசுகிற இந்த எண்ணம் கொண்டு இருந்தால் சமூகம் சீர்கெட்டு போகும். யாராலும் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, தோழர்களே, அதாவது கடந்த 30 நாட்களாக என்னால் காணொலி போட பதிவு செய்ய முடியவில்லை. காரணம், என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப சீரியஸான உடம்பு பிரச்சனை. அவரை காப்பாற்றி ஆபரேஷன் பண்ணி தேர்ச்சி கொண்டு வருவதற்குள் ரொம்ப நாட்கள் கடந்து விட்டது. மிக இக்கட்டான சூழ்நிலை. ஆகவேதான் என்னால் காணொலி பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் இனிமேல் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை பற்றியும், சாதி ஒழிப்பை பற்றியும், சமூக நீதியை பற்றியும், அண்ணன் திருமாவின் கொள்கைகளை பற்றியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை பற்றியும் தொடர்ச்சியாக நான் வீடியோ பதிவு செய்து கொண்டே இருப்பேன். சனாதனத்துக்கு எதிராகவும் பெண்ணியத்தை காக்கவும் நாம் என்றென்றும் துணை நிற்போம் என்று கூறி, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.